காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசர வச்சுக்கிட்டு திருத்தலங்களால் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகிறார். இன்றைக்கு அவருக்கு பல்வேறு நிகழ்வுகள் தமிழ் மீது கொண்ட பற்றால் நம் மீது கொண்ட காதலால் இந்த நிகழ்விற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 5 நிமிடங்களில் நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு இடையூறு செய்யாமல் நம்ம நிகழ்வை சொல்றோம். வரவேற்பு மரப்பட்ட தாய்மொழி நாளையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 30 விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் இந்த நல்ல நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு புலவர் மனோகரன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஊருக்கார சித்ரா இளஞ்செழியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் தங்கமணி உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதனுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்படுகிறேன். குறிப்பாக தமிழால் நாம் வாழ்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த தமிழால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமையோடு தான் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றவனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யானே நின்று கொண்டிருக்கிறேன். திராவிடத்தை சார்ந்தவனாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிடம் நம்மை ஆட வைக்கிறது, தமிழ் நம்மை வாழ வைக்கிறது என்று சொல்வதுடன் அது சரியாக இருக்கும். தமிழ்ல அனைத்துக்குமே விடை உண்டு. நீங்க தமிழை எப்படி பயன்படுத்தலாம்? நகைச்சுவை சார்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம், இலக்கியங்கள் சார்ந்து பயன்படுத்தலாம், பக்தி இலக்கியங்கள் சார்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம், இலக்கணங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்படி தமிழ் என்று சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம், ஒரு கடல், பல்விதமான சொற்களை தமிழ் அடக்கி வைக்கிறது. அதை அந்த தேடலுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ் மொழியின் மீது நம்முடைய திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்தவர் முத்தமிழர் கலைஞர் என்கிற பெருமை நமக்கு எல்லாம் இந்த நிகழ்வு. இன்னைக்கு நாம் வெறும் ஒரு பன்மையான ஒரு தொன்மையான மொழி, 1000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி என்று சும்மா ஒரு பேச்சாக சொல்றோமா? அதெல்லாம் கடந்து அறிவியல் சார்ந்து அதை நாம் இந்த அளவுக்கு நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். கீழடியாக இருந்தாலும் பொருளையாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்கிறார் சொன்னால் அது வெறும் அருங்காட்சியம் கிடையாது. தமிழினம் என்றால் என்ன என்று நம்மை நாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஆக அப்படி இந்த கீழடி பொருணை என்று சொல்லும் பொழுது, தமிழ் என்று சொல்லும் பொழுது சமத்துவத்தையும் சொல்லித் தருவது தமிழ் தான். யாரும் ஒரே யாவரும் கேளு என்று சொல்லும், பிறப்புக்கும் எல்லா உயிரும் என்று சொல்லும் பொழுது, அந்த தமிழ் சொற்களால் இன்றைக்கு சமத்துவத்தை நாம் புகுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது, எதற்காக இந்தி திணிப்பு என்று வரும்போது அதை ஏன் நாம் எதிர்க்கிறோம்? நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, அனைத்து மொழியும் நேசிக்கக்கூடியவர், அனைத்து மொழியும் வரவேற்கக்கூடியவர் தான். ஆனால் திணிப்பு என்று வரும்பொழுது முதல் குரல் எங்கிருந்து வரும் என்று சொன்னால், நமது தமிழகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து தான் அது வரும் என்பதை ஒவ்வொரு முறையும் அதை நாம் எதிர்த்து எதற்காக அந்த திணிப்பை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சமத்துவத்தை சொல்லித் தருகிறது, யாரும் ஒரே யாரும் கேளுங்கிற ஒரு பெரிய ஒரு வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்றோம் பார்த்தீங்களா. அதற்கு வேட்டு வைப்பது என்று சொன்னால் அது இந்தி திணிப்பு என்று முறை வந்திருந்தால் அது மொழி திணிப்பு மட்டுமல்ல, கலாச்சார படையெடுப்பு, கலாச்சார திணிப்பு எல்லாம் உள்ள வந்துடும். இந்தியின் மூலமாக சமஸ்கிருதம் பின்னாடி வரும் பொழுது அது சார்ந்து பல வேதங்கள்லாம் ஓதப்படும். அந்த வேதங்கள் என்ன தெரியுமா சொல்கிறது? தலையில பிறந்தவன் இது, தோல்ல பிறந்தவன் இது, தொடையில பிறந்தவன் இது, காலில் பிறந்தவன் இது, காலுக்கும் கீழே பிறந்தவர்கள் என்று பஞ்சவர்களையும் ஏன் பெண் இனத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வேதமாக அது வரும் பொழுது, இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கும் யார் என்ன சார் என்ன மதம்லாம் தெரியாம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, ஏன்னா தமிழால் ஒன்றிணைந்து உட்காந்து பார்த்தீங்களா. அந்த வேதமும் அந்த இந்தியும் அந்த சமஸ்கிருதம் நீங்க கத்துக்கிட்டீங்க வந்து உட்காந்தீங்கன்னா தள்ளி உட்காரு, பக்கத்தில் உட்காரு, தொற்றாத, நீ முன்னாடி போ, நீ நம்ம மொழி உட்காரு, நான் மொழி உட்காரு என்கின்ற அந்த வேதங்கள் வர ஆரம்பித்திருக்கும். அதுக்காக தான் இந்தி திணிப்பு என்று வரும்போது இதெல்லாம் கணக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஒத்துமையா கண்டனத்தோட இருந்துருக்கோம், எங்கிட்ட இது வேணாம், உன் ஊரில் நீ அதை வச்சுக்க, எங்க ஊர்ல இதற்கு தேவைப்பட்டா நாங்கள் கத்துக்க போறோம், இல்லை நீ எங்க மொழியை நீ கத்துக்கன்னு சொல்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கோம். அதை எங்கெல்லாம் பேச முடியும் சொன்னா ஒரு இடத்துல பேசிட முடியாது. இப்போ உலக தாய்மொழி தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி எல்லாருமே கொண்டாடிட்டு அப்படி இருந்த ஒரு கூட்டமாக அமைய வேண்டும். இதை நல்ல இடத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் மனோகரன் அவர்கள், அது உறுதுணையாக இருக்கக்கூடிய சித்ரா நெடுஞ்செழியன் போன்றவர்கள் எல்லாம் நேரத்தினுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சி அணியிருக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் காலத்தில் 7 மணிக்கு வீட்டை விட்டு கலந்தேன். இன்னும் 39 நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. மனப்பாறை போல திருப்பி வந்தோம். இருந்தாலும் 5 நிமிஷத்துல விட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். தமிழுக்கு நேரம் குறிக்கிட முடியாது இல்லையா, அதனால தான் இருந்து நான் பேசிட்டே போறேங்கிறதுக்காக தான் நீங்க ரொம்ப நான் பேசுறேன். தங்க பாப்பா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் வந்து வெளியிட்டிருக்கணும், அதையும் சொல்லுவாங்க. அனைவரும் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நிகழ்ச்சி முடிந்துவிட்டு அவங்க ஊருக்கு போகும்போது மிக பத்திரமாக நீங்க ஊருக்கு போய் சேர வேண்டும். உங்களுடைய வீட்டை சாதனைகளுக்கான சொத்து மட்டும் இல்ல, தமிழ்
அடுத்து 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 வாங்க. ஓகே ஓகே ஓகே